ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அங்கே எனக்கு வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது. நான் கேட்டேன், இப்போ நீங்கள் இருக்கிறது வாடகை வீடு தானே அப்படின்னு. ஆமாம், எனக்கு சென்னையில் வீடு இருக்குது அப்படின்னு. இருக்கட்டும், நீங்கள் இந்த வாடகை வீட்டுக்காரங்கிட்ட இந்த ஓனர்கிட்ட வந்து மரியாதையாக நடக்க வேண்டாமா? இல்லை, ஆனால் வழியில் நம்மளை வந்திருக்கேன் அப்படின்னு தாட் போட்டு போயிருக்காரு. நான் சொல்ல தப்பாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு சென்னையில் பெரிய பங்களா இருக்கலாம், மாளிகை கூட இருக்கலாம், செக்ரட்டரியேட் கூட உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிறது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுக்கு ஒரு ஓனர் இருக்கும். அதனால் அவங்களோட நீங்கள் அனுசரித்து தான் போகணுமே, உங்கள் திறமையெல்லாம் காட்டக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து நம்முடைய பலம் என்ன என்பதை வெளியில் காட்டக்கூடாது. அதுதான் அடிப்படை விதி. அது எப்போ காட்டணும்னு கேட்டால், நீங்கள் செயல்படக்கூடிய கட்டாயம் வருகிற இடத்துல வந்து உங்களுடைய பலத்தை நீங்கள் காட்டலாம். அப்போ உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. சம்மந்தம் இல்லாமல் காட்டணும்னா இப்போ அந்த என்ன பண்ண, அப்படியே உங்களுக்கு அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, அப்படி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டா திரும்ப மூட்டை முடிஞ்ச சொல்லிட்டு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டேன். முடியுமா வீடெல்லாம் மாற்றணும் இப்போ அப்படின்னா? அப்புறம் தான் யோசிச்சார், நீங்கள் சொல்கிறது அப்படி ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. அதனால் முதல்ல வாயை அடக்குங்க, சம்மந்தம்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த புத்தகத்தில் அந்த புத்தகம் இப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இது நம்முடைய ஆளுமையில் அது நமக்கு ஒரு எளிமை என்கிற ஒரு பண்பை வந்து அது சொல்லிக் கொடுக்குறத பார்க்கலாம். நமக்கு என்ன தேவை? எல்லா இடத்துலையும் நம்ம சொன்ன இந்த பதவிகளில் இருக்கிற போது எல்லா இடத்துலையும் நமக்கு வரவேற்பு கொடுத்துட மாட்டாங்க. சொல்லப்போனால் இவனெல்லாம் இந்த பதவிக்கு வந்துட்டானேன்னு சொல்லி நம்மளை தூத்துறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. நான் துணைவேந்தர் ஆனபோது அதை ரொம்ப அனுபவித்தேன். நான் வந்து துணைவேந்தர் ஆகணும்னு நினச்சிருந்தேன், நான் போட்டேன், அது கிடச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு அந்த முன்னேற்பாடுகள் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் கூட அஜெண்டாவில் துணைவேந்தர் பதவி கிடையாது. என்னுடைய வாழ்க்கை அஜெண்டாவில் பேராசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம நிறைய படிக்கணுங்கிற அது ஒன்று தான் வச்சுருந்தேன். ஆனால் அது எதிர்பாராமல் கிடைச்ச நான் போனால் தஞ்சாவூரில் எனக்கு அவ்வளவு நண்பர்கள் அப்போ பேராசிரியர்கள் இருந்தாங்க. யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. ஒருத்தவங்கள பேசலை. இப்படி இருக்காங்க தான் நல்லா, என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போனே பக்கத்தில் ஃப்ரீயாக சொன்னார், சார் நீங்கள் அப்படியெல்லாம் போய் ஃப்ரீயாக பேசாதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னா. என்னன்னா என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவரும் என்னுடைய 20 வருஷம் நண்பரையா அப்படின்னு. இருக்கட்டும் சார், அவர் இந்த பதவிக்கு விரும்பி கிடைக்காம உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ளே. நீங்கள் வந்து உட்காந்துட்டு போய் அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உங்கள் மேலே அவர் வாட்டுக்கு ஒரு அதிருப்தியை வெளிக்காட்டிடுவார். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அது கூட நமக்கு தெரியல பாருங்க. துணைவேந்தர் பதவிக்கு போனவனுக்கு அது கூட எனக்கு தெரியல. அப்போ அது பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால என்ன செய்யணும்னா, நாம் செய்கின்ற செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய திறமையை நிரூபிக்கணும். இந்த நமக்கு என்ன எது கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம படிக்கிற புத்தகங்கள் கற்றுக் கொடுக்குது. நான் வந்து ஒரு புத்தகம் படித்தேன். அது என்னன்னா, ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்ற புத்தகம். இல்லை உங்களை சில பேர் படிச்சிருக்கலாம் அந்த புத்தகத்தை, அல்லது மேடைகளில் பேசும்போது பல பேர். நான் ஒரு மேடையில் பேசினேன் முதல் அந்த புத்தகத்தை பற்றி. முதல்ல திருச்சியில் ஒரு புத்தக கண்காட்சியில் அது பேசினேன். பேசிட்டு என்பிடி வெளியிட்ட ஒரு நாவல், நேஷனல் புக் ட்ரஸ்ட் வந்து ஒரு நாவல் வெளியிட்டு, வாடு அடவி ஜெயிச்சு நாடு அப்படின்னு ஒரு தெலுங்கு நாவல். அவன் காட்டை வென்றான் அப்படின்னு அதுக்கு தமிழில் பொருள். அது வெளிவரதுக்கு முன்னாடி அதை மதிப்பீடு செய்வதற்காக எனக்கு வந்துச்சு. நான் இது அவசியம் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நான் அதுக்கு கருத்து எழுதி அனுப்பினேன். அதுக்கு ஒரு 100 ரூபா அந்த காலத்தில் மதிப்பூதியம்லாம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு இந்த வாடு அடவி ஜெயிச்சு நாடு அப்படிங்கிற நாவலை படிக்கும் போதெல்லாம், அது ஒரு தெலுங்கு நாவல், அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்ற அந்த நாவல் எனக்கு வந்து நினைவில் அலை மோதிக்கிட்டே இருந்தது. நான் அதான் தான் சொன்னேன், 7 வயசில் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லல. அதனால் இதெல்லாம் முன்னாடியே படிச்சுட்டேன். சொல்லப்போனால் இன்னொன்று உங்கள்கிட்ட இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். நான் 7வது காலேஜில் படித்தேன். அப்போ வந்து ட்ரெயினில் வரணும் சோழவந்தான் இருந்து. அது பெரும்பாலும் கரெக்டான நேரத்துக்கு வராது, கொஞ்சம் தாமதமாக வரும். ஒரு நாள் ரொம்ப தாமதமாகிடுச்சு. அதனால் 10:15 ஆகி போச்சு. நீ 10:15 கல்லூரிக்குள்ளே போய் கிளாஸுக்குள்ளே போய் கேட்டில் நின்னோம்னா அந்த வாத்தியார் அவருடைய இதெல்லாம் காட்டுவார். நம்மளுக்கு அவருக்கு ஒரு பவர் இருக்கும்ல, அதை காட்டுவார். கூட வெளியே இருப்பார். அப்படிலாம் அந்த வைவாங்க, ரொம்ப திட்டுவாங்க. அதனால் அவர்கிட்ட போய் வசதி வாங்கிட்டு போகிற போதுலாம் நம்ம நூலகத்தில் போய் உட்காந்துருன்னு போனால் அங்கே லைப்ரரியன் கேட்குறாரு, என்ன இங்கே வந்திருக்கேன். அப்போ நான் வந்து பியூசி படிக்கிறேன். அப்போ 17 வயசு இருக்கும். இப்போ என்ன நீங்கள் இங்கே வந்திருக்க, இப்போ கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க லேட் ஆகிடுச்சு அதனால் வந்திருக்கேன். சரி போய் படி அப்படின்னு. அப்போ எடுத்து படித்த ஒரு நாவல், அதனுடைய முதல் பக்கத்தில் நம்ம புண்ணியம், இங்கே நம்ம இதில் நிறைய கைடுகள்லாம் உண்டு, வழிகாட்டுநர்கள்லாம் இருப்பாங்க.
அதில் என்ன எழுதியிருந்தா, இந்த புத்தகத்தின் 36வது பக்கத்தை பார்ப்போம்னு எழுதி. நமக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்னதான் இருக்குது 36ஆம் பக்கத்தை பிறகுனா 64ஆம் பக்கம் போகவும் போடு பென்சிலில் எழுதியிருக்கேன். 64 பக்கத்தில் கடைசி பக்கம் பார்ப்போம். கடைசி பக்கத்தை பிறகு நான் எழுதியிருக்கான், இந்த நாவல் மகா அறுவை, இதை எழுதியவன் ஒரு முட்டாள், இதை யாராவது படித்தால் அவன் அதை விட பெரிய முட்டாள்னு எழுதியிருக்கான். அப்போ நான் என்ன யோசித்தேன், நம்ம திங்கிங் எப்பவுமே இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் இருக்குல்ல, அது அவன் ஒரு விதி சொல்கிறான். வந்து மற்றவங்க செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கிறான். மற்றவங்க செய்கிறத செய்யாதீங்க, நீங்கள் யூனிக்காக இருக்குங்கிறோம், நீங்கள் தனித்தன்மையோடு எதையும் செய்யுங்க அப்படின்னு. அப்படி செஞ்சு அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். நான் என்ன நினைச்சேன், இப்படி எல்லாரும் அந்த அதில் கொடுத்துருக்க டைரக்ஷன் படி அந்த புத்தகத்தை படிக்காமல் போயிடுவாங்க. அது எதுக்குடா நமக்கு எதுக்கு சோதனை அப்படின்னு. இந்த காலத்தில் படிக்கிறதே பெரிய விஷயம், அதில் வேறு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வேறு புத்தகத்திலே பண்ணி வச்சுருந்தா அது எப்படி படிக்கிறது? நான் என்ன பண்ணேன், இது அப்படி என்ன தான் இதில் அறுவை இருக்குன்னு சொல்லி பார்த்துருன்ட்டு பழையபடிக்கு முதல்ல இருந்து படிக்க ஆரம்பித்தேன். அது நான் படித்த தலை சிறந்த உன்னதமான ஒரு நாவல் சாயாவனம் என்ற நாவல். கந்தசாமி எழுதுகிற நாவல். இப்போ அவர் இல்லை, ஒரு காடை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, கரும்பு ஆலை கொண்டு வராங்க. அப்போ அந்த காடு எப்படி அழியுதுங்கிறது, அந்த இயற்கையினுடைய சிதைவை இப்போ கேட்டிங்கன்னா நான் மனப்பாடமாக என்னால் அந்த நாவலை திருப்பி சொல்ல முடியும், அவ்வளோ அற்புதமான புனைவு அது. அப்போ அதில் இருந்து தான் இந்த காடுகளின் மீதும் இயற்கையின் மீதுமான ஒரு பற்றுதலை வந்து ஒருத்தன் எனக்கு ஏற்பட்டது. அது பிறகு ஒரு கன்னட படம் பார்த்தேன், அதில் ஒரு ஃபாரஸ்டர், அவன் வந்து வன இலாகா அதிகாரி, அவன் காட்டை நேசிக்கிறான், உயிராக இருக்கான். அந்த படம் என் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. முன்னாடி அந்த காலத்தில் ஒரு தொலைக்காட்சி வந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறமொழி படங்கள் போடுவாங்கல்ல, அதில் போட்டாங்க இந்த படம். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க, நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். ஏன்னா காட்டுக்குள்ளேயே அந்த படத்தை எடுத்துட்டேன். அப்போ அது என்ன பண்ணுது, இயற்கையை ரசிக்கும்படியான ஒரு சுவை உணர்ச்சியை வந்து ஒரு நாவல் எனக்கு கொடுத்தது. இந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயுடைய நாவல் அது என்ன கொடுத்தது என்று கேட்டால், நான் சொன்னேன் பேசும்போது எனக்கு அடிக்கடி சலிப்பு ஏற்படும், இந்த மனசை விட்டுருவேன். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய போராட்ட குணம் உள்ளவன் இல்லை, அதெல்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் முயற்சிகள் தடங்கள் பட்டால் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். எதுக்கிற இதை போட்டு இழுத்துருக்கு அப்படின்னு விட்டு கொடுத்துருவேன் நான். ஆனால் அந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய அந்த சந்தியாகு என்ற கிழவன் ஒருத்தன் அதில் வர்றான், மீன் பிடிக்கிறவன். அவன் ஒரு கட்டு மரத்தில் தூண்டிலை வைத்து கொண்டு மீன் பிடிக்கிறதுக்காக போகின்றான். அவன் தன்னை பற்றி தான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் என்று தன்னை பற்றி அவனுக்கு எப்போதும் நினைவு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்ட கட்டையானவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் உதவி ஒரு பையன் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போகிறார்கள். அந்த தூண்டிலில் வந்து ஒரு மிகப்பெரிய மீன் மாட்டிக்கொள்வது, அவனே எதிர்பாராத அளவுக்கு பெரிய சைஸ் மீன். அதை எடுத்து அந்த இதில் படகுல போட முடியல, தோணியில் போட முடியல, அவ்வளோ பெரிய சைஸு. ஆனால் அது மாட்டிக்கிட்டு அது குதிக்குது, தகுது. அந்த மீன் இவனுடைய தூண்டில் கம்பு உடைந்து விடும் போல இருக்கிறது. இந்த சந்தியாவுக்கு பெரிய அதிர்ஷ்டம். நான் என்னை அதிர்ஷ்டம் கெட்டவன் என்று நினைத்தேன். இல்லை, நான் அதிர்ஷ்டம் உடையவன் தான், கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்று அவன் நினைச்சுக்கிட்டு அந்த இதை இது பண்ணுறான். கடைசியில் கையில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து துள்ளி கொண்டு இருக்கிற மீனை கத்தியால் குத்தி அதை கொன்று விடுகிறான். அது அமைதியாயிடும். ஆனால் என்ன அதில் மாறாக நடக்கிறது என்று கேட்டால், அது அமைதியான பிறகு அதிலிருந்து வழிகிற ரத்தம், கடலினுடைய அந்த தண்ணீர் பரப்பில் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ரத்தத்தினுடைய வாசனை, அந்த சுவை அறிந்தவுடன் இன்னும் மிகுதியான மீன்கள் வந்து இந்த மீனை கடித்து தின்பதற்கு முயற்சி செய்கின்றன. சந்தியாக பிடித்த அந்த மீனை அது திங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது. அப்போ இவன் அதிலிருந்து காப்பாற்றி மீனை கரை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த போராட்டத்தை ஹெமிங்வே வந்து ஒரு நார்வே நாட்டை சேர்ந்த பெரிய புல் ஃபைட்டர். அவர் எழுதின நாவலர். அவர் வந்து கொண்டாந்து சேர்த்துடுறார் யாராவது மீனை. ஆனால் கரைக்கு வந்த பிறகு அந்த கிழவனுக்கு ஒரு பெரிய அவலம் காத்திருக்கிறது, பெரிய அதிர்ச்சி ஏற்படும். என்னன்னு கேட்டால், அந்த மீனுடைய தோல் பகுதி மட்டும்தான் அவன் கூட வந்திருக்கு. அதனுடைய சதைப்பகுதி முழுவதும் ஏற்கனவே மீன்கள் அதை தின்று விட்டு கடலுக்குள் போய்விட்டனர். அவன் அப்படியே தலையிலே கை வைத்து உட்காருகிறான். நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கெட்டவன் தான் என்று அந்த சந்தியாகு என்கிற அந்த கிழவன் தன்னை பற்றி நினைத்து கொள்கிறான். அவன் கூட வந்த பையன் சொல்கிறான், உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, பிடிச்ச மூணு இப்படி
மீனை கூட விட்டுட்டே நீ எல்லாத்தையும் தின்றுச்ச வெறும் தோலை கொண்டு போய் என்ன செய்கிறது என்று சொல்லி அவன் கோவித்து கொண்டு போய் விடுகிறான்.